வணக்கம். இன்றைய தித்திக்கும் தேன்மொழிகள். நாம் அன்றாடம் நெற்றியில் விபூதி குங்குமம் இட்டுக்கொள்ளும் பொழுது கண்ணாடி பார்த்து வைக்கக்கூடாது. நம் இரு விழிகளும் நம் இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள நாடியை பார்த்துத்தான் விபூதி குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் சாஸ்திரப்படி உண்மையான கருத்து. எப்பொழுது நம்முடைய புறக்கண்கள் நம் இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள நாடியை பார்க்க ஆரம்பித்து விட்டதோ அப்பொழுதே நம்முடைய மூன்றாவது கண்ணாகிய ஞானக்கண் திறந்து கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். மேலும் நாம் நாடி பார்க்கும் பொழுது, அதாவது நம் நாடியை விழிகள் பார்க்கும் பொழுது நம் உள்ளுணர்வு உட்புலன்கள் தூண்டப்படுகின்றன. எவன் ஒருவன் துல்லியமாக தன்னை தன்னுள் சென்றுணர்வானோ அப்பொழுதே அவன் சிறந்த மனிதனாக செயல்பட ஆரம்பித்து விடுவான். இதன் அடிப்படையில் தான் கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. கோவில்களில் உள்ள கருங்கல்லில் வெறுங்காலில் நடப்பது தொடு உணர்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் கோவில்களில் உள்ள நறுமணம், அதாவது கோவில்களில் கொடுக்கும் பிரசாதம், சாம்பிராணி, விபூதி குங்குமம், மலர்கள், இதனால் ஏற்படும் நறுமணம் ஒரு நல் உணர்வை நமக்குள் ஏற்படுத்தும். மேலும் கோவில்களில் மணி அடிக்கும் பொழுது நம் ஐம்புலன்களும் சிலிர்த்து இறையோடு ஒன்றி நாம் நம்மை உணர்வோம். இப்படி அளப்பரிய ஆற்றல் பெற்றுவிட்டால் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக செயல்படுவான். அதற்கு முக்கிய உயிர் நாடி நம் உயிர் நாடியை பார்ப்பதுதான். நன்றி, வணக்கம்.